வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும். சதீஷ் சொன்ன மாதிரி வெயிட்டான ப்ரொடியூசர், வெயிட்டான மியூசிக் டைரக்டர். தெரிஞ்ச நக்குல் கூட உங்களை முன்னாடி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தாப்புல முன்னாடி. எல்லாம் சேர்ந்து ஒரு வெயிட்டான தமிழ் படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபுல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெயின் ரீசன் வந்து தமன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நீங்கள் இப்போ பார்த்த சாங் வந்து நான் ரேடியோவில் கேட்டுட்டு என்ன படம் இது, ரொம்ப நல்லா இருக்கே சாங்ஸ் அப்படின்னு விசாரிக்கும் போது யூடியூப்பில் போய் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மதன் கார்த்திக் சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து என்னுடைய நம்பரை அழுத்தலை, நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் தான் வந்து அவருடைய நம்பரை அழுத்தி சார் இந்த மாதிரி ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசர் சார் வந்து எனக்கு வந்து அவர் தயாரிப்பாளராக தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டாக தெரியும். ஒரு சிங்கப்பூரில் ஒரு வாட்டி மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா அவர் முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணேன், அந்த பழக்கம் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ட்ரெய்லர் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னேன். சார் காப்பி ரெடி ஆகிடுச்சு சார், நீங்கள் பார்க்குறீங்களா? சார் ப்ளீஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னேன். அப்புறம் ஒரு 3-4 டேஸில் எனக்கு படம் காட்டினார். படம் பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமான இருந்துச்சு. நார்மல் தமிழ் சினிமா கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு. அதே சமயத்தில் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதில் இருந்துச்சு. தினேஷ் அண்ட் பிந்து அவங்களுடைய லவ் ட்ராக்காக இருக்கட்டும், அது பயங்கர ஹியூமரஸாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நக்குலும் அவருடைய ஹீரோயின் அவங்களுடைய லவ் ட்ராக்காக இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக. நக்குல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்சு நக்குல் எல்லா படத்துலையும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார், இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ½ hour பேசிட்டே இருந்தேன். எப்படி பண்ணீங்க, எவ்வளோ ஆக்சுவலாக சின்சியர் கங்க்ராட்ஸ் டு டைரக்டர் ராம் பிரகாஷ். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார், பெரிய டைரக்டராக வருவார். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும் ரெட் ஜாயின் வாங்கியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே இந்த படத்து மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இட்ஸ் கோட் பி ரியலி குட்னு. பட் ஆஃப்டர் ரெட் ஜாயின் பையிங் வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு. ஐம் ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக சில வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நண்பேண்டா ட்ரெய்லர் பார்த்தேன் நான், சாரோட ட்ரெய்லர். அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ஐ ரியலி லைக் இட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன், தட் படம் வந்தால் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சீரியஸ் ஃபில்ம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நான் ப்ரிவ்யூ பார்க்கலாமா சார்? தேங்க்யூ. ஸோ அப்படியே பேசிட்டு இருந்தேன், அப்படியே விட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட் மார்னிங் திடீர்னு வந்து ராம் பிரகாஷ் ராய்ப்பா சார் வந்து கால் பண்ணி சொன்னார் தட் உதயநிதி சார் வந்து படத்தை வாங்கியிருக்காரு. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். தட் நைட்டில் ஸ்க்ரீனில் இந்த லோகோவை பார்த்தேன். இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து போஸ்டரில் இந்த லோகோவை பார்க்க போகிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட். ஸோ தேங்க்யூ உதயநிதி சார் ஃபார் பேக்கிங் திஸ் ஃபில்ம், மீன்ஸ் அ லாட் டு அஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மை ப்ரொடியூசர் சந்திரன் சார், நன்றி சொல்லி ஆகணும். இஸ் அ டார்லிங் ஆஃப் அ ப்ரொடியூசர். அண்ட் ஷுவர்லி இந்த இயரில் வந்து VLS ராக்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீசிங் குவாலிட்டி ஃபில்ம்ஸ். அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஃபுல் ஃபேத் ஃபில்ம். Best wishes to you sir. And my director Ram Prakash Raipa sir, Vasant character கொடுத்ததுக்கு thank you so much. And சாபு சார் சொன்னாங்க தட் 40 அடி டவர்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக 40 அடி இல்லை, டவர் 40 அடி இருந்தது, பட் 3 floors மேலே. ஸோ டோட்டல் 70 அடி கிளைம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. ஒரே லொக்கேஷன்லேருந்து ஃபுல் சென்னை சிட்டி சுற்றி காமிச்சிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் இட் வாஸ் டஃப் பட் I really had a lovely time. And thank you to each and every person who worked in this film. தமிழுக்கு ஒன்றை எடுத்து வந்து ஒரு February 20th ரிலீஸ் ஆக போகுது. I'm really expecting big from this film. எல்லோரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். It's going to be a very different film. So பத்திரிகை நண்பர்கள், ப்ளீஸ் do support us. And thank you to one and all. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனேன். ஸோ அவ்வளோ சின்ன இதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எல்லாம் உள்ளே வந்தாங்க. நக்குல் வந்தார், தினேஷ் வந்தார், ஹீரோயின்ஸும் நல்லா அப்படி பிந்து மாதவி, அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆச்சு. அப்போது ஃபஸ்ட்டு இந்த கமிட் பண்ணோடனே சொன்னார் டைரக்டர், இந்த மாதிரி படம் கமிட் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த கால் டாக்ஸி டிரைவர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ கேட்டேன் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு. வெயிட்டான ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு அப்படின்னாங்க.
ஸோ அது பார்த்தோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மியூசிக் பற்றி ஒரு இது வந்தது, யார் பிரதர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா, வெயிட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னாரு. ஸோ சொன்ன மாதிரியே வந்து அவங்க வந்து உள்ள தலைவலியும் வெயிட்டாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போது அதோட அடுத்த லெவல் அப்படின்னு சொல்ல போனால் உதய் சார் உள்ளே வந்தது. ஸோ அதான் எல்லாரும் இப்போவே இண்டஸ்ட்ரியில் ப்ளஸ் வெளியிலலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்காமே அந்த படம் அப்படின்ற ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது, கண்டிப்பாக ரெட் ஜெயண்ட் வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் மட்டும்தான். ஸோ அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அது. ஸோ எல்லாமே இப்போ வந்து நான் அந்த பாஸ் பண்ணிட்டோன்ற லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இனிமேல் எல்லாம் நீங்கள் எழுதுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே அதான் நான் திரும்பவும் நாங்கள் நிறையா சொல்லியாச்சு இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் எல்லா லெவல்லையும் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எழுதுறது தான் எல்லாமே இருக்குது. அண்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு உதய் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Tamilukku N One Rayarithvam is releasing on 20th. Yeah, it's huge for us. It's a huge Red Giant movies has come, so we are all happy about it. And 2 months Ramni ketranga கேட்டுட்டு படம் பார்க்கணுமானே. ஆனால் நேற்று ஃபோன் பண்ணப்போ கேட்டப்போ இப்போ என்ன கையில் இல்லை, ரெட் ஜெயண்ட் கையில் தான் இருக்குன்னு சொன்னார். ஸோ உதய் சார், ப்ளீஸ் ஐ வாண்ட் டு வாட்ச் த மூவி. Not 20th முன்னாடி. So yeah, it's a movie, almost 1 year ஆச்சு ஸ்டோரி கேட்டது, shooting process, post production. The first day how excited I was, and the excitement I still am carrying for this movie because I really believe in this movie. So yeah, waiting for 20th, and I hope all you people will like it. Thank you. A special thanks to Fearless Rock Cinema, my producer Mr. V. Chandran, who has given me the opportunity to be the part of this movie. I am very happy to be the part of this movie. Thanks to Red Giant Movies, Udaynidhi sir, and my director Mr. Ram Prakash Rayappa, who actually worked hard behind this movie. And I'm actually, first of all, I told you that I'm totally a director's actor. And my DOP Mr. Deepak Kumar Padhi, who actually showed me very beautiful in this movie. My co-actors Nakul, Dinesh and Bindu, Satish and others also. Thanks to everyone. And thanks to the entire team, starting from the assistant directors and the crew members who actually worked hard. Everyone has worked hard behind this movie. So people, please go and watch this movie and enjoy this movie. Thank you. நிறைய டெக்னிக்கல் சைடு ஒர்க் பண்ணுற டீமுக்கு எப்போவுமே ஒரு ட்ரீம் ஃபிலிம் இருக்கும். டெஃபினட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லாருக்கும் நல்ல நேம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எங்கள் டீமில் வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கிற படம் TN1A. VLS சார் ஃபேண்டாஸ்டிக் பர்சன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப ஜாலியான ஒரு ப்ரொடியூசர். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டூடியோக்கு வந்தாலே. அண்ட் டைரக்டர் ராம் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒரு டைரக்டராக நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக சரி, நாங்கள்லாம் ஜாலியாக கிரிக்கெட் ஆடிட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் நகுல், அவனை நான் சொல்ல பாய்ஸ்லேருந்து இட்ஸ் அ வெரி பிக் ஜேர்னி த்ரூ ஹிம். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். ஸோ நக்குலுக்கு வந்து பயங்கரமான நேம் வரும். அண்ட் தினேஷும் சரி, அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இந்த ஃபிலிம். ஃபஸ்ட் டைம் வரும்போது ஃபுல் படம் முடிச்சுட்டு அப்புறம் தே கேம் டு மீ. நான் ஃபுல் படம் பார்த்தப்பறம் தான் நான் வந்து சைனே பண்ணேன் இந்த படம். ஸோ அதில் என்னோட இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களோட ஸ்கெடியூல் அப்படி முடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் படம் பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த வே கார்கேஸ் கிவன் லிரிக்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அ வெரி குட் ஃபிலிம். டெஃபினட்டாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துட்டோம் ஒன்ஸ் வி heard the news that Red Giant is releasing. So ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆன மாதிரியே ஃபீல் பண்ணுறோம் ஆல்ரெடி. ஏன்னா எங்களுக்கு ஹோல் டீமுக்கு இட்ஸ் வெரி பிக் ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த மாதிரி Red Giant வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். ஸோ இட்ஸ் இன் அ வெரி குட் ஹேண்ட்ஸ் ரைட் நவ் அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் த ஃபார்வர்ட். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் ஒரு பாடல் ஒன்று தமன்னா சேர்ந்து பண்ணியிருப்போம். எந்த விஷயம் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம எந்த விசையை அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அலைவரிசை மாற்றவே தொலைவிசையை அழுத்தவும், தலைவிதியை மாற்றவே உன் மூளையை நீ அழுத்தவும், குறுஞ்செய்தி எழுப்பவே விசைப்பலகை அழுத்தவும், பெருஞ்செய்தி எழுத உன் வாழ்க்கையை நீ அழுத்தவும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முழுக்க போவோம். அந்த பாட்டை வந்து யார் புரிஞ்சுக்கிட்டாலோ இல்லையோ, இயக்குனரும் தயாரிப்பாளர் சந்திரன் அவர்களும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை
எதை அழுத்தணும்னு சொல்லிட்டு யோசித்து அவங்க வந்து உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயண்டோட அலுவலகத்தோட அழைப்பொலி அழைத்திருக்காங்க. ரெட் ஜெயண்ட் வந்து உதய் எப்போவுமே வந்து நல்ல படங்கள், நல்ல கான்செப்ட் இருக்கிற படங்கள், வித்தியாசமான படங்களை வந்து சூஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இந்த படம் ஆரம்பத்தில் வந்து ராம் வந்து எனக்கு கதை சொன்னப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவிஸ், ஆனால் அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரீச் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து இதை அவங்க வெளியிடுறாங்கன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த படத்தோட பாடல்கள் பண்ணும்போதும், அந்த கதை கேட்கும் போதும். அந்த மகிழ்ச்சி வந்து இப்போது இன்னும் நிறைய பேருக்கு பரவ போகுது இந்த 20ஆம் தேதி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் தமிழுக்கு எண் 1 எழுத்துவோம் டீம் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் வரவேற்கிறேன். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உதயசன் இந்த படம் பார்த்துட்டு படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, படம் நல்லா வந்திருக்கு, நிச்சயமாக இது பெரிய ஹிட் ஆகும் சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் உழைப்புக்கு எங்களுடைய எண்ணங்களுக்கு கிடைச்ச வெற்றி நினைச்சோம். இதை டைரக்டர் ராம் பிரகாஷ் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஹோல் டீம் தம்ம நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தினேஷ், நகுல், விந்து மாதேவி எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தீபக் கேமராவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்ததால் இந்த படம் மேலும் வலுவாக இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு. உலகமும் பிறகு 20 ரிலீஸு. நீங்கள் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தமிழுக்கு எண் 1 எழுத்தம் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன் லவ்விங்காக லவ் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ அதே ஃபீல் வந்து படம் பார்க்கும்போது எங்களுக்கு இருந்தது. ஸோ அதே உதய் சாருக்கும் அதே ஃபீல் இருந்தது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பார்த்தோன்னே இந்த படத்தை வாங்குறேன்னு சொல்லி இருந்தபோது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு ஆல்ரெடி இந்த படத்தில் 2 ஹீரோ, இன்னொரு 3வது ஹீரோவும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது இட் மேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் சென்ஸ். ஸோ இது வந்து தேங்க்ஸ் லாட் சார். அதுமாதிரி சந்திரன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ராம் சார் சொல்லும்போது இது பாசிபிளாக நிறைய விஷயம் இருந்தது. ஒரு 40 ஃபீட் டவரு, ஒரு பள்ளத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பாசிபிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாரு. ராம் சாரோட க்ரியேட்டிவிட்டிக்கு எல்லாத்துக்கும் அவர் ஓகே பண்ணி ஒர்க் பண்ணார். ஸோ ஃபுல் டீம், தமன் மியூசிக் ஆப்வியஸாக சொல்லவே தேவையில்லை, அப்புறம் நக்குல் எல்லாருமே, தினேஷ் ஆகட்டும், ஹீரோயின்ஸ் ஆகட்டும், சதீஷ் ஆப்வியஸி செம்ம காமெடி பண்ணியிருக்காரு படத்தில். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அவரோட காமெடினா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் போயிட்டுருக்கும், ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். பட் அதில் எல்லாமே சதீஷோட காமெடி வந்துகிட்டே இருக்கும், ப்ளேபேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராம் சாருக்கும், சந்திரன் சாருக்கும், அண்ட் இப்போ உதய் சாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நான் சந்திரன் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்களுடைய இந்த உழைப்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உதயநிதி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ.